கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்களின் சார்பில் நடைபெறக்கூடிய தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேத பாடங்களுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் நாம் பாடத்தை படிக்கும் முன்பதாக நாம் படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இலவச வேத பாடம், நீங்கள் நம்பக்கூடியது ஏதாவது இருக்கிறதா என்ற தலைப்பிலே ஒரு அழகான இலவச வேதபாட புத்தகம், சிறு புத்தகம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இதை படித்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அமேசிங் ஃபேக்ட்ஸினுடைய இலவச பிரதியை பெற்றுக்கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைக்கும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே சென்று இந்த பெயரில் நீங்கள் நம்பக்கூடியது ஏதாவது இருக்கிறதா என்ற தலைப்பில் உள்ள சிறு நூலை நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த புத்தகத்தின் வழியாய் உங்களோடு பேசுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடமும் அதே தலைப்பு தான். நீங்கள் நம்பக்கூடியது ஏதாவது இருக்கிறதா? இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் தொடர் வேத பாடங்களை கற்றுக்கொள்ள தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தம் கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் படிக்கும் பொழுது சத்திய ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய எல்லா சத்தியங்களையும் கற்றுத்தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் ஓர் ஆச்சரியமான சம்பவம். கிறிஸ்தவத்திற்கே மூளைக்கல்லாக அஸ்திபாரமாக இருக்கிற சம்பவம் அவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவு என்ற கிராமத்தில் போகிற வழியில் நடந்த ஒரு சம்பவத்தை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவு என்ற கிராமத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்த 2 சீஷர்களோடு அவர் வழியில் சேர்ந்து கொண்டார். அது ஒரு மாலை நேரம். அந்த நேரத்தில் இந்த 2 சீஷர்கள், கிளையோப்பா என்ற ஒரு சீஷன், இன்னொரு சீஷன், அவனுடைய பேர் வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை. இந்த 2 பேருமே மிகவும் துக்கத்தோடு, வேதனையோடு, சோர்வோடு அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேரும் என்ன பேசி கொண்டிருந்தார்கள்? அவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு வேதனை, துக்கம் என்று நாம் பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய எஜமானாக, எங்களுடைய குருவாக இருந்தார், அவர் இறந்து போய்விட்டாரே என்ற வேதனையில் அவர்கள் துக்கத்தோடு நடந்து போகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறார். ஆனால் அவர்களுக்கு அது இயேசு கிறிஸ்து தான் என்று தெரியவில்லை. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு துக்கத்தோடு, வேதனையோடு, சோகத்தோடு பேசிக்கொண்டு போகிறீர்களே, என்ன காரியம், என்ன காரணம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது இந்த 2 பேர் சொல்லுகிறார்கள், நீர் இந்த ஊருக்கு புதியவரோ, எருசலேமிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியாதோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவரும் தெரியாதவர் போலவே நடந்து அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறார். மூவரும் நடந்து செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தார். அவர் மரித்து போய் இன்றோடு 3 நாட்கள் ஆகிவிட்டன. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவரோ சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து போனார் என்று அவர்கள் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆகவே அவர் மரித்த பிற்பாடு பெண்களிலே சிலர் அவருடைய கல்லறைக்கு போய் சுகந்த வர்க்கங்களை, பரிமள தைலங்களை அவருடைய சரீரத்தில் பூசுவதற்காக போனார்கள். ஆனால் அங்கே கல்லறையிலே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை அந்த பெண்கள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றெல்லாம் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அந்நியர் போல இதை கேட்டுக்கொண்டே போகிறார்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்தது. அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். நாம் ஏற்கனவே அறிந்தது போல கேள்வி பதில் முறையில் நாம் இந்த பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கேள்வி: எந்த அளவு வேத வசனங்களை விசுவாசிப்பதற்கு நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் நம்பக்கூடியது ஏதாவது இருக்கிறதா என்றால், நாம் நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற கேள்வி நமக்கு அழகான பதிலை கொடுக்கிறது. அழகான வேத புத்தகம், அருமையான சத்திய புத்தகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த கேள்விக்கான பதிலை லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 2 சீஷர்களோடும் பேசிக்கொண்டே போகும் பொழுது அவர்களிடத்தில் அவர் எப்படி கடிந்து கொண்டார் என்று பாருங்களேன். லூக்கா 24-25 வசனம் முழுவதையும் வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டும். வேத புத்தகம் கர்த்தருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட புத்தகம். முழுவதையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே எல்லாம் சொல்லி இருந்தார். தீர்க்க தரிசனத்தில் உள்ளபடியே என்னவெல்லாம் தனக்கு நேரிட போகிறது என்பதை தெரியப்படுத்தி இருந்தார். அவர்களோ நம்பாதிருந்தார்கள். இயேசுவானவர் சொன்ன காரியங்களை விசுவாசியாமல் இருந்தார்கள். வேதாமத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் வேறு எதையும் நம்ப முடியாது, வேறு எவரையும் நம்ப முடியாது. நாம் நம்புவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தில் எல்லா வாக்கியங்களையும் வசனங்களையும் நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமமும் தீர்க்க தரிசனமும் யாரை வெளிப்படுத்துவதாக இயேசு கூறினார்? சீஷர்களோடு, அந்த 2 பேரோடு பேசிக்கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், பாருங்கள், வேத வாக்கியங்கள் யாரை நமக்கு வெளிப்படுத்துகிறது? லூக்கா 24-27, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், மோசையை தொடங்கி எல்லா தீர்க்கதரிசிகளுமே எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய், உடைந்து போய், நொந்து போய், துக்கப்பட்டு நடந்து சென்று கொண்டிருந்த அந்த 2 சீஷர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதபாடம் கொடுக்கிறார். பைபிள் ஸ்டடி ஜீசஸ் கொடுக்கிறார். அந்த பைபிள் ஸ்டடியில் அவர் யாரை குறித்து பேசினார்? பைபிளில் இருந்து தம்மை குறித்து அவர் பேசினார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து வேத வாக்கியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றன என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. நாம் பார்க்கிறோம் அல்லவா, தானியேல், வெளிப்படுத்தல் 2ம் மிக முக்கியமான விசேஷமான தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதில்
வெளிப்படுத்தல் 1:1 சொல்லுகிறது, இனி நடக்க போகிற எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தி பிற்பாடு சபைக்கு போக வேண்டும் அந்த சத்தியங்கள் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன செய்தாராம்? இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஒப்புவிக்கிறார். ஆகவே அப்படி ஒப்புவிக்கப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளும் வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. ஆக இந்த வேத புத்தகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது என்பதை மிக அழகாக நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு என்ற பெயருக்கு பதிலாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மற்றொரு பெயர் என்ன? அநேக பெயர்கள் உண்டு. ஒரு முக்கியமான பெயர் யோவான் 1:1 பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். பைபிளுக்கும் பெயர் வார்த்தை என்பதுதான், இயேசுவுக்கும் பெயர் வார்த்தை என்பதுதான். தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை என்ற பெயர்களை பைபிளுக்கும் பயன்படுத்தலாம், இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் பயன்படுத்தலாம். அப்படிதான் வேத வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. யோவான் 1 அதே அதிகாரம் 14 அந்த வார்த்தையாய் இயேசு கிறிஸ்து மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்து அவர் வந்தார் என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. வேதாகமத்தை எழுதுவதற்கு தேவன் எவ்விதமான மக்களை பயன்படுத்தினார்? இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு என்பது தேவன் கொடுத்திருக்கிற வேத புத்தகம். மிக சிறப்பான வெளிப்பாடு யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தது. அவரை குறித்து தான் இந்த வேதாகமம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதாகமத்தை எழுத ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களை பயன்படுத்தினார்? 2 பேதுரு 1:21 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேத புத்தகத்தை மனிதர்கள் ஏதோ குருட்டாம்போக்கிலே எழுதி வைத்து விட்டார்கள் என்று அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தூண்டப்பட்டு ஏவுதல் பெற்று எழுதி வைத்தார்களாம். ஆக அன்பான பிள்ளைகளே, இந்த வேதம் நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய புத்தகமாக தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த வேத புத்தகத்தை நாம் நம்புகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நித்திய வாழ்வு என்பது இயேசுவை அறிவதிலிருந்து வருகிறது. யோவான் 17:3 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் அந்த வசனத்தில் படிக்கிறோம். சீஷர்களுக்கு இயேசு எவ்வாறு அறியப்பட்டிருந்தார்? இந்த 2 சீஷர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே போகிறாரே, இவர் இயேசு கிறிஸ்து தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அவரை அறியவில்லை. ஆனால் எப்பொழுது அறிந்து கொண்டார்கள்? அதே லூக்கா 24:35 பாருங்கள். அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சென்று அப்பம் புசித்தார். அப்பத்தை அவர் பிட்டாராம். அந்த காட்சியை அந்த 2 சீஷர்களும் பார்த்த பொழுது, இப்படி அப்பத்தை பிற்கிறவர் நம்முடைய எஜமானாகிய குருவாகிய இயேசு மட்டும்தானே இப்படி செய்வார், அப்போது அது இவர்தான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, அப்பம் பிற்கும் பொழுது அங்கே இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அப்பம் என்பது ஆண்டவருடைய வசனத்தையும் பைபிளையும் குறிக்கும். அப்பத்தை பிட்குதல் என்பது ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்வதை, அதை பிரித்து படிக்கணும்.
அப்படி நாம் படிக்கும் பொழுது, அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது அது வேத ஆராய்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பார்த்தீங்களா, அப்பத்தை இயேசு பிட்டார், அது இயேசு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல் நான் வேதாகமத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் வேதாகமத்தை படிக்கிறோமா? பிரியமானவர்களே, சிந்திக்க வேண்டும். பல நேரங்களில் வேதாகமத்தை கடமைக்காக படிக்கிறோம். அம்மா அப்பாவுடைய அன்பை பெற வேண்டும், அவர்கள் கொடுக்கிற ஆகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தை படிக்கிறோம். பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, இதற்காகத்தான் பைபிளை நாம் படிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதபாட ஆராய்ச்சி என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்க வேண்டும்? யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார் பாருங்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். என்ன சொல்லார் யோபு? எனக்கு வேண்டிய சாப்பாட்டை காட்டிலும் அவருடைய வாயின் வார்த்தைகள். அந்த காலத்தில், யோபு காலத்தில் பைபிள்லாம் கிடையாது. வாயின் வார்த்தைகள் தான். ஆண்டவருடைய சத்தியங்கள் வாய் வழியாக அப்படியே ஓரலாக ஒவ்வொரு வழியாக மாறி 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 சத்தியம் வந்தது. சரிங்களா? அப்போ யோபு காலத்தில் அவர் சத்தியத்தை எப்படி பெற்றார் என்றால், தாத்தா சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க தாத்தா சொல்லிக் கொடுத்தாங்க, இப்படித்தான் அவர் சத்தியங்களை கேட்டிருந்தார். பார்த்தீங்களா? இப்படி வாய் வழியாக வந்த தேவ வார்த்தைகளையே அவர் ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் தன் மனதிலே காத்து கொண்டு கடைபிடித்து வாழ்ந்தாராம். இன்றைக்கி ஆண்டு நமக்கு ஒரு புஸ்தகத்தையே கொடுத்திருக்கிறார். 66 புத்தகங்கள் கொண்ட ஒரு முழு புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள், ஆக மொத்தம் 66 புஸ்தகங்கள். நாம் இந்த அற்புதமான பரலோக புத்தகத்தை அதிகமாய் நேசிக்கிறோமா? ஏன் இந்த வசனத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், படிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில், பாவ இருள், மரண இருள், பிசாசின் இருள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் நம்புவதற்கு ஏதாவது இருக்கிறதா, நமக்கு வழிகாட்டுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றால் ஆண்டவர் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் இந்த வேதாகமம் இது பழைய புத்தகம், இட்ஸ் an outdated புக், இது ஒரு காலாவதியான புத்தகம், இந்த காலத்தில் இது உதவுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் இதை நமக்கு தீபமாக, நமக்கு வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தை புரிந்து கொள்ள நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? பைபிள் சொல்லுகிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சத்திய ஆவியானவர், எந்த சத்திய ஆவியானவர் பைபிளை நமக்கு கொடுத்தாரோ, பரிசுத்த மனிதர்களை ஏவி எழுத வைத்தாரோ, படித்தோம் அல்லவா? 2 தீமோத்தேயு 3:16, 2 பேதுரு 1:21, இந்த வசனங்கள்லாம் படித்தோம். ஆவியானவர் தான் வசனங்கள் எல்லாம் கொடுத்தார், ஆவியானவர் தான் வசனங்களை எழுத வைத்தார். அதே ஆவியானவர் தான் இந்த வசனங்களை நமக்கு புரியவும் வைப்பார். யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. தேற்றரவாளன் என்றால் ஹெல்ப்பர், நம்முடைய சகாயர், பரிசுத்த ஆவியாகிய உதவி செய்கிறவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நீங்கள் படித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்கள் படித்து பார்த்தோம் என்றால் ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்வார்.
யோவான் 14:26 படிக்கிறோம், ஆவியானவர் வசனங்களை நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வார், நமக்கு அவர் டீச் பண்ணுவார், நமக்கு போதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்கு போதகராக, அவர் ஆசிரியராக செயலாற்றுவார் என்பதை நம்ம அழகாக வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி என்று பவுல் 1 கொரிந்தியர் 2:13 அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? பேசுவார், நமக்கு தம்முடைய வேதத்தின் வழியாக கற்றுக் கொடுப்பார் என்று நாம் அழகாக பைபிளில் வாசிக்கிறோம். ஆகவே பைபிளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதபாட ஆராய்ச்சியில் ஆவியானவரே என்னை வழிநடத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் தான் நம்மை நடத்தணும், அவர் தான் நடத்துகிறாரு வேத ஆராய்ச்சியிலே என்பதற்கு நான் என்ன செய்யணும்? பாருங்கள், லூக்கா 11:9 மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் எதை நாம் தேட வேண்டும்? யாரை தேட வேண்டும்? எதற்காக தட்ட வேண்டும்? யாருக்காக நாம் ஆண்டவரிடத்தில் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்? பொதுவாக இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார், நமக்கு பொன் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், பெண் கொடுப்பார், மண் கொடுப்பார் என்று உலக ஆசீர்வாதங்களுக்காகவே நம்ம கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாம் என்ன கேட்க வேண்டும்? பாருங்கள், லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது என்ன என்றால், நாம் ஆவியானவருடைய உதவியை, ஒத்தாசையை நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அப்படி கேட்கிறோமா? ஆவியானவரை தவிர நாம் என்னவெல்லாமோ கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆவியின் வரத்தை கேட்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்றால், அவருடைய உதவியை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் என்றால், அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். யோவான் 7:17 கிறிஸ்து சொன்னார், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்பதை அறிவான் என்று வாசிக்கிறோம். நாம் சத்தியங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உதவி கேட்கணும். அப்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் என்ன செய்வோம்? தெளிவான உபதேசத்தை பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற மனதோடு, தேவ சித்தப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கேட்டால் கண்டிப்பாக ஆவியானவர் அருளப்படுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என்ன கேட்க வேண்டும்? ஆவியானவரை நமக்கு அருளும்படி நாம் தேவனிடத்தில், இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 24 பாடங்களையும் நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும்படி, இந்த சத்தியங்கள் வேதாகமத்தில் உள்ளபடியே நான் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் பாரத்தோடு ஜெபித்து என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது.
ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது, இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார், மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். ஜெபத்தோடு செய்யும் வேத தியானம் எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது பாருங்களேன். இந்த கேள்விக்கு சங்கீதம் 119:11 வசனத்தில் பதிலை நாம் பார்க்கிறோம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவருடைய வசனத்தை உள்ளத்தில் வைத்து வைத்தேன்னா ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். Thy word have I hid in my heart. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் ஒளித்து வைத்தேன், நான் மறைத்து வைத்தேன், அதாவது மனப்பாடம் பண்ணி வைத்தேன் என்ற அர்த்தத்தில் அங்கே இருக்கிறது. அப்படி இந்த வசனத்தை நம்ம படித்து உள்ளே நாம் பத்திரப்படுத்த பாவம் செய்யாதபடிக்கு அந்த வசனம் நம்மை தடுக்கும், பாவத்தை நமக்கு உணர்த்தும், பாவத்திலிருந்து அது நம்மை விலக்கி காக்கும். ஆக ஜெபத்தோடு வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட தாகத்தோடு நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டுடைய வசனத்தை ஆராய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதலான ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக பார்ப்போமே. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், பாருங்க அழகாக பவுல் சொல்றாரு, பொறுமை உண்டாகும். ஆறுதலினாலும், ஆண்டுடைய வசனங்களை படிக்க மனம் ஆறுதல் அடையும். ஆறுதலை நாம் வேறெங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கிறோம். நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு பாருங்களேன், ஆண்டுடைய வசனத்தினால பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது. நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் பார்த்தீங்களா, ஆண்டவர் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று ரோமர் 15:4 வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டோட வசனத்தினால் பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை, போதனை, இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற போதனைகள், உபதேசங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில்தான் இருக்கின்றனவா என்று நாம் சிந்திக்க வேண்டும். எங்களை போதகர் சொல்லிவிட்டார், என்னுடைய மூத்த தலைவர் சொல்லிவிட்டார் என்று இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுவதை போதனைகளாக, வேத வாக்குகளாக நாம் எடுத்துக்கொள்கிறோமே, அது சரியா? இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நம்ம எல்லாருமே வேத ஞானத்தில் குறைவுள்ளவர்கள்தான். வேதத்தை நான் முற்றிலும் கற்று தேறிவிட்டேன் என்று யார் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது, நானும் சொல்லவே முடியாது. ஆகவே நம்ம எல்லாரும் வேத ஞானத்திலே குறைவுள்ளவர்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. படித்து பாருங்க, சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். ஆகவே இந்த குறைவில்லாத நிறைவான வேதத்தை நாம் ஆழமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கிறோம். நாம் வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் படிக்கக்கூடாது. இதில் என்னதான் இருக்குது பார்ப்போமே என்று குற்றம் காணும் நோக்கத்தில் படிக்கக்கூடாது.
ஆண்டவரே, நான் ஞானத்திலே குறைவுள்ளவன், எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் தாழ்மையோடு வேதத்தை ஜெபத்தோடு படிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஞானத்தை கேட்டு நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று மிக தெளிவாக சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். வேத ஞானத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காமல் இருப்பாரோ? எவ்விதமான வேதபாட ஆராய்ச்சி முறையை வேதம் பரிந்துரைக்கிறது? எப்படி பைபிளை நாம் படிக்க வேண்டும் என்று அநேகர் பொதுவாக கேள்விகள் கேட்பது வழக்கம். பைபிளே என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள். எப்படி இந்த வசனம் முடிகிறது? ஹியர் a little and there a little, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிளை படிக்கும் பொழுது இங்கேயும் அங்கேயும் தேடி படிக்க வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று ஏசாயா 34:16 வசனத்தில் வாசிக்கிறோம். தேடி படிக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம், பழைய ஏற்பாடு வேண்டாம், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் என்றால் புதிய ஏற்பாட்டிலே, அங்கே என்றால் பழைய ஏற்பாட்டிலே சேர்த்து நாம் படிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி படிக்கும் பொழுது அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதான் ஏசாயா 28:10 நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேறு எப்படி வேதாமத்தை படிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அந்த வார்த்தையை கவனிங்க, சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 2:13 பவுல் சொல்கிறார். வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி படிக்கணுமா? சம்பந்தப்படுத்தி படிக்க வேண்டும். கம்பேர் பண்ணி படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே, அதை புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று நாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். 2வது ஒப்பிட்டு, கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்பிட்டு நாம் படிக்க வேண்டும். வேறு எப்படி படிக்க வேண்டும்? தொடர்ந்து பார்ப்போமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பைபிளில் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும், நம்ம தானியேல் படிக்கிறோம், வெளிப்படுத்தல் படிக்கிறோம். இப்போ பாருங்களேன், நம்ம முதல் பாடத்தில் என்ன படித்தோம்? ஒரு சிலை அப்படின்னு படித்தோம். தலை தங்கம், மார்பும் புயமும் வெள்ளி அப்படின்னு பார்த்தோம்ல. உண்மையிலேயே அப்படி ஒரு சிலை இருந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. தீர்க்க தரிசனத்தில் சுய தோற்றமான பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே அது அப்படி ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு அப்படி இல்லை, அது ஒரு சொப்பனம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன? அதுக்கு தான் ஆண்டவர் தானியேலை கொண்டு வந்தார். ஆகவே தீர்க்க தரிசனத்தில் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மிருகம் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் சிங்கம் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. கரடி என்றால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே தீர்க்க தரிசனத்தில் சுய தோற்றமான பொருள், சிங்கம்னு எடுத்துக்கிற கூடாது. சிங்கம் கடலில் இருந்து வெளியே வந்தது அப்படின்னு நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் படிப்போம். எங்கேயாவது கடலுக்குள்ளேருந்து சிங்கம் வருமா? கடலுக்குள்ளேருந்து கரடி வருமா? கடலுக்குள்ளேருந்து சிறுத்தை வருமா? வராது. அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது,
வேதாகமத்தை தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது சுய தோற்றமான, அதாவது இருக்கிறத அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கொள்ளாமல், உள்ளபடியே எடுத்துக்கொள்ளாமல், அதனுடைய அர்த்தத்தை, அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் படிக்க வேண்டும். அப்போ மூணாவது என்ன பார்க்குறோம்? அடையாள அர்த்தங்களை புரிந்து படிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம். ரெண்டாவது பார்த்தோம், சம்பந்தப்படுத்தி படிக்க வேண்டும், ஒப்பிட்டு படிக்க வேண்டும். மூணாவது பார்க்குறோம், உள்ளபடியே புரிந்து கொள்ளாமல் தீர்க்க தரிசனத்தின் அடையாள அர்த்தத்தை புரிந்து நாம் படிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் இப்படித்தான் வேதாகமத்தை கற்று வருகிறோமா? இப்படித்தான் நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறோமா? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, வேதத்தை படிப்பதால் நமக்கு கிடைப்பது என்ன? வேதாகமத்தை படித்து என்னங்க ஆக போகுது? தினம் இதை படித்து என்ன பிரயோஜனம்? பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆச்சரியமான நன்மைகள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று பவுல் சொல்லுகிறார். It will make you wise unto salvation. இரட்சிப்புக்கேற்ற ஞானம். வேதாகமத்தை படிக்கிறவர்கள் ஞானிகளாக மாறுவார்கள். எப்படிப்பட்ட ஞானிகள்? உலக பிரகாரமான ஞானிகளா? கிடையாது. இரட்சிப்புக்கேற்ற ஞானிகளாக ஆண்டோட வசனம் நம்மை மாற்றும். பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் கொடுத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை வேதாகமம் நமக்கு அருளக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, அந்த இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை நாம் பெற்று வருகிறோமா? காலகாலமாக இது வரைக்கும் பைபிளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தில் நாம் தேறி இருக்கிறோமா என்பதையும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் சத்தியத்தை நாம் எங்கே தெரிந்து கொள்ளலாம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் இயேசுதான் சத்தியம். இயேசுவுக்குள் தான் எல்லா சத்தியமும் அடங்கி இருக்கிறது. எல்லா சத்தியமும் இயேசுவை நோக்கி தான் வழி நடத்துகிறது. சரிங்களா? இயேசுதான் சத்தியம். இரண்டாவது, யோவான் 17:17 இயேசுவை சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். வசனத்தை, சத்தியமாகிய வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் சத்தியமாகிய இயேசுவிடம் நம்மை வழி நடத்துகிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நாம் சத்திய வசனங்கள் படிக்கும் பொழுது சத்தியபரராகிய இயேசுவை குறித்த ஒரு தெளிவான புரிதலை பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இயேசுவை இந்த வேத பாடம் எனக்கு காட்டவில்லை என்று சொன்னால், நான் தியானிக்கிற வசனங்களும் நான் செய்யக்கூடிய வேத ஆராய்ச்சிகளும் இயேசுவை எனக்கு காட்டவில்லை என்றால், நான் செய்யக்கூடிய வேத ஆராய்ச்சியும் நான் வாசிக்கக்கூடிய வேத பகுதியும் எனக்கு பிரயோஜனமாகவே அமையாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே இயேசுவை குறித்து நாம் ஆழமாக கற்றுக்கொள்ளத்தான் வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் வேதபாட ஆராய்ச்சி குறித்து வேதாகமம் கொடுக்கும் எச்சரிக்கைகள் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. வேத வசனங்களை நாம் வாய்க்கு வந்தபடி விளக்கம் அளித்து விடக்கூடாது. எப்படி விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும்? திருவசனத்தை பகுத்து போதிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை அறிந்து உணர்ந்து சரியான விதத்திலே போதிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை சரியான விதத்தில்தான் நம்முடைய திருச்சபைகளிலே நமக்கு போதிக்கிறார்களா? ஆவியானவர் சொல்லுகிறபடி நமக்கு போதிக்கிறார்களா? இயேசுவை நமக்கு தெளிவாக காண்பித்து இயேசுவாகிய சத்தியத்திடம் நம்மை வழிநடத்தும் விதத்தில் போதிக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பகுத்து திருவசனத்தை, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்கள் நமக்கு தேவை. நாமும் அப்படிப்பட்டவர்களாகவே நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களாகவே மாற வேண்டும். எல்லாரும் வேதாமத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தான் இந்த சத்தியத்தை நம்ம எல்லாரும் கொண்டு போக முடியும். ஆண்டவர் சீக்கிரமாக வர முடியும். நம் ஊழியத்தை முடிக்க வேண்டும் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 24 பாடங்களையும் கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல பைபிள் டீச்சராக, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேதாகம ஆசிரியராக நீங்கள் மாற வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். எல்லாருக்கும் போய் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த சத்தியங்களை நாம் படிக்கின்றோம். நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான எச்சரிக்கை 2 பேதுரு 3:16 பேதுரு சொல்லுகிறார், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. பேதுரு பவுலை பற்றி சொல்லுகிறார். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். வேத வசனத்தை போதிக்கும் பொழுது நாம் புரட்டி போதித்து விடக்கூடாது. வேதத்தில் உள்ளதை படித்து இல்லாத தவறான போதனைகளை கொடுத்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஓரிகன் என்று ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தார். கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஆரிகன். பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. நீ 2 கைகள் உடையவனாய் அல்லது 2 கண்கள் உடையவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஒற்றை கையனாய் பரலோகத்துக்கு போவது நலமாயிருக்கும் என்று சொன்னாரே. அந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டு ஓரிகன் போதித்தாராம், நம்ம உண்மையில் கையை வெட்டிக்கணும், கண்ணை பிடுங்கி விட வேண்டும். அப்படி தான் அவர் போதித்தாராம். வேத வசனத்தை புரட்டுவது, அப்படி நாம் போதித்து விடக்கூடாது. மிகவும் ஞானமாக திருவசனங்களை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மற்ற எல்லா மதங்களின் போதனைகளையும் கோட்பாடுகளையும் நாம் எவ்வாறு சோதித்து அறிவது? இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருக்கின்றன, ஏராளமான கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருக்கின்றன. எப்படி நாம் இது சரியா தவறா என்று கண்டறிவது? அப்போஸ்தலர் 17:11 வசனத்திலே பாருங்கள், பெரோயா பட்டணம் என்ற ஒரு பட்டணம் இருந்தது, தெசலோனிக்கேயா என்ற ஒரு பட்டணம் இருந்தது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், யார் ஆராய்ந்து பார்த்தார்கள்? பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 2 பட்டணங்கள், ஒரு பட்டணம் பெரோயா, இன்னொரு பட்டணம் தெசலோனிக்கேயா. இந்த 2 பட்டணத்தில் உள்ளவங்களுமே பைபிளை படிப்பாங்க, நன்றாக ஆராய்ச்சி செய்வார்கள். ஆனால் இந்த தெசலோனிக்கேயில் இருந்தவங்களை காட்டிலும் பெரியன்ஸ், இந்த பெரோயா பட்டணத்தார் இன்னும் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து
இப்படி இருக்கிறதா பைபிளில் ஆச்சரியத்தோடு ஆராய்ந்து பார்த்து ரிசல்ட் என்ன? அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆங்கிலத்தில் படிக்கிறோம், they became Bereans became more noble because of studying God's word. ஆண்டவருடைய வசனத்தை அவங்க நன்றாக படித்ததனால நற்குணசாலிகளாக மாறினார்கள். நீங்களும் இந்த சத்திய வேதத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ள இயேசுவை நாம் பார்ப்போம். இயேசுவினுடைய குண அழகை நாம் பார்ப்போம். மட்டுமல்ல, அவருடைய குண அழகு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்குத்தான் நாம் சத்தியங்களை படிக்கின்றோம். நாம் இந்த மற்ற மதங்களை குறித்தெல்லாம் படிக்கும் பொழுது, மற்ற மதங்களின் போதனைகள் எல்லாம் படிக்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த மதங்கள் மெய்யான பலியாகிய கிறிஸ்துவை காட்டுகிறதா அப்படின்னு பார்க்கணும். கிறிஸ்துவை காட்டாத எந்த மதமும் மார்க்கமும் உண்மையான மதம், உண்மையான மார்க்கம் அல்ல. ஏசாயா 8:20 வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் என்பதை நீங்கள் ஆங்கில பைபிளில் பாருங்கள், லா என்று போட்டிருக்கும். ஆண்டவருடைய 10 கட்டளைகள். சாட்சியாகமம் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுதி கொடுத்திருக்கிறார்களே, இந்த முழு புத்தகமே சாட்சியாகம் என்று சொல்லலாம். வேதம் என்று சொல்லுவோம். பொதுவாக வேதம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் லா என்று இருக்கிறது. பிரமாணம் 10 கட்டளையை வேதம் என்ற வார்த்தை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இதே ஏசாயா 8:20 KJVயில் படித்து பாருங்கள். வேதம் என்ற இடத்துல டு த லா அண்ட் டு தி டெஸ்டிமனி, வேதம் சாட்சியாகமம். அந்த வேதம் என்பதற்கு லா என்று போட்டிருக்கும். சாட்சியாகம் என்றால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுதின தொகுப்பு தான் சாட்சியாகமம். ஆகவே 10 பிரமாணங்கள் ஆண்டுடைய முழு வேதாகமம். இதன் அடிப்படையில் நாம் படிக்கிற காரியங்கள் சத்தியங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எப்படி அந்த 2 சீஷர்களுக்கு போதித்தார். எம்மாவு கிராமத்துக்கு போய் கொண்டிருந்த இந்த சீஷர்கள் மோசையை தொடங்கி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொன்ன காரியங்கள், சங்கீதங்கள் எல்லாத்திலிருந்தும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். திரும்பவும் அந்த அதிகாரத்துக்கு நாம் வருவோம். எம்மாவு கிராமத்துக்கு போகும் வழியில் மனம் சோர்ந்திருந்த 2 சீஷர்களுக்கு இயேசு வேதாகமத்தை விளக்கி காட்டின போது என்ன நடந்தது? வாசிக்கலாமா? லூக்கா 24:32. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 2 பேருக்கும் பைபிள் ஸ்டடி வேத பாடம் கொடுக்க அவர்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். பிரியமானவர்களே, நமக்கும் அதே ஆசீர்வாதம்தான். வசனங்களை படிக்க தியானிக்க ஆராய நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த ஒரு தாகம் நமக்கும் வேண்டுமல்லவா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் தீர்க்க தரிசனங்களை அவர் விளக்குகிறதையும் கேட்ட அந்த 2 சீஷர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். லூக்கா 24:33. அந்நேரமே எழுந்திருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதபாடம் கொடுத்தாரு, அப்புறம் மறைந்து போனார். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, எல்லாரும் கூடியிருந்தாங்க, அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம். வேதத்திலிருந்து அவர் எங்களுக்கு வேதபாடங்களை கற்றுக் கொடுத்தார். எங்கள் கண்கள் திறக்கப்பட்டன, எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகின்றன. இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிப்பதற்காக ஓடோடி வந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்று அவர்கள் தொடங்கின ஓட்டம் அந்த சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரிக்கிற வரைக்கும்
உலகத்தின் முடிவு பரியந்த சத்தியங்களை கொண்டு செல்கிற வரைக்கும் அவர்கள் சாட்சியாக ஊழியத்தை செய்தார்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, சத்தியங்களை படிக்க படிக்க, வேதாகமத்தை ஆராய ஆராய நாம் சும்மா இருக்க மாட்டோம், ஊழியம் செய்வோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இது கடைசி காலம் அல்லவா? இரட்சகர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஊழியம் செய்ய வேண்டும். வேதாகமத்தை அறிந்திருந்தால்தானே ஊழியம் செய்ய முடியும். ஆக அன்பான தேவப்பிள்ளைகளே, வேதத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை பின்பற்ற விரும்புகிறீர்களா? இந்த நாளோடு 2 பாடங்களை தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்களில் நாம் முடிக்கிறோம். அடுத்த 3வது பாடத்திற்கு நாம் ஜெபத்தோடு ஆயத்தமாவோம். இன்றை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவை வெளிக்காட்டும் சத்திய புத்தகத்தை, வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை கருத்தாய் கற்றுக்கொள்ள சத்திய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அதை கருத்தாய் போதிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து இந்த பாடங்களில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வேத பாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை aftv.org ஊடக நூலகத்தில் காணலாம். aftv.org-இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். aftv.org-ஐ பார்வையிடுங்கள். மரங்கள் அழகானவை. ஒரு மரம் உருவாவதற்கான அனைத்தும் ஒரு சிறிய விதைக்குள் உள்ளது என்பது ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா?
அற்புதமான மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு உதவி செய்யக்கூடிய அனைத்தும் இச்சிறிய QR உள்ளது. அதுபோல இதை ஸ்கேன் செய்யவும். உடனே எங்களது வேதம் படிக்கும் திட்டம் இணையதளம், புக் ஸ்டோர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இப்பொழுதும் நீங்கள் இணைக்கப்பட்டாயிற்று. இந்த QR-ஐ ஸ்கேன் செய்யுங்கள். இன்று முதல் வளர்ந்திடுங்கள். உங்கள் கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள் அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள்.